சாரதி சார், இதில் முதலமைச்சர் எடுத்திருக்கணும் இல்லையா நடவடிக்கை அப்படின்றாங்க. முதல்ல வணக்கம் அனைவருக்குமே. இப்போது முதல்ல அண்ணன்கிட்ட இருந்து ஒரு எல்லாருடைய கேள்விக்கு நான் பதில் தரேன். முதல்ல இவர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அண்ணன் ஒரு பதிவு பண்ணார், அனுபவம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு அனுபவம் இல்லை, அதனால் அவங்களுக்கு தெரியல, எப்படி பண்ணணுன்றது தெரியலன்றதை பதிவு பண்ணுறாரு. மாபெரும் தலைவர்கள் அனைவருமே முதலில் சட்டமன்றத்தின் உள்ளே போகும்போது அனுபவம் இல்லாதவர்களாக தான் போனவங்க. எல்லாருமே பெரும் தலைவர்களுமே அனுபவத்தோடு போகலை. அதனால் அனுபவத்தை பற்றி எங்களுக்கு அந்த அனுபவம் இனிமேல் நாங்கள் வளர்த்துக்கிறோம். நீங்கள் சொல்கிறதுனால எங்களுக்கு அனுபவம் இருக்குது. எங்களோட அனுபவம் உள்ளவர்களை மிஞ்சக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அனுபவம் நாங்கள் எங்களால் ஏற்படுத்திக்க முடியும். நாங்கள் இப்போ அதற்கான வேலையில் முதல்வர் பயணம் செஞ்சிட்ருக்காரு. இன்னொன்று, பழனி தண்டாயுதபாணி முருகர் கோயிலை பற்றி 100 கோடி ரூபாய்க்கான ஊழல் சொத்து பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது நீதிமன்றத்தில் இருக்குது. இது நம்ம சிபிசிஐடி வழக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாம் அது வேறு மாதிரி நம்மளுடைய பதில்கள் இருந்ததுன்னா அந்த விசாரணைக்கு வேறு மாதிரி போகுன்றதுனால நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பொறுப்புடன் நம்ம பேசணும். அதை விட்டுட்டு அடுத்து ஊழலை பற்றி பேசுவோம். சொல்லிருக்கு சார், உச்சநீதிமன்றமே சொல்லுது. இல்ல, அத ஊழலை பற்றி பேசுவோம். கரூர் விவகாரம் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தலைமை நீதிபதி அந்த வழக்குகள் வேற இருக்குது. இல்ல, எல்லா வழக்கையும் அத பற்றி நாம பொது மேடைகள்ல பேசலாம். இல்ல, ஆனால் இத பத்தி பேச கூடாது. வழக்கு இருக்குது. இல்ல, இது 2 நாள் சிபிசிஐடி வழக்குகள் துரிதப்படுத்தி. எனக்கு அடிப்படையில் ஒரு சந்தேகம் சார், இது ஒரு தனி மனிதனுடைய கருத்து. ஏன்னா வழக்கறிஞர்கள் 2 மூத்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அது குறுக்கிடல் ஏற்படக்கூடாது. என்கிட்ட டைரக்ஷன் மாறிடக்கூடாது. பல லட்சம் பேர் இல்ல, இதுல தவறு செய்யலன்னா பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய தவறுகள் செய்ய நடக்கல. சட்டம் நீங்க சொல்வது போல அரசாங்கம், சட்டம், இன்றைய முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் சரியான நடவடிக்கை குற்றம் சாட்டல சார். ஒரு தவறு நிகழ்ந்திருக்குது, அந்த தவறை விளக்க வேண்டிய பொறுப்பு இருக்கத்தான் செய்யுது. மாண்புமிகு அமைச்சர்கள் இருவரே சொல்லியிருக்கிறாங்க சார், விளக்கம் கொடுக்கறாங்கல்ல. ஏன் அதை பொதுகி சாரதி நிராகரிச்சுட்டு போகல, இதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா தவிர்க்கல. அது ஒரு உயர்நீதிமன்றத்தில் இருக்கு. அது இல்லாம சிபிசிஐடி வசம் போகல சார். சரி, அது கூட விட்டுருங்க சார். அது கூட விட்டுருங்க சார். ஊழலை பற்றி நம்ம பேசுவோம், நான் பதிவு பண்றேன். அத கூட விட்டுறலாம். பார்ட்டி ஃபண்ட்னு ஒன்னு சொல்றாங்க. ஆமாங்க. யாருக்கு பார்ட்டி கொடுக்கப்பட்டது? சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பார்ட்டி ஃபண்ட்னு தான் பதிவு பண்ணாரே தவிர எந்த கட்சியும் ஏன் சொல்ல தயக்கம் சார்? ஊழலற்ற ஆட்சியை உருவாக்குறோம், ஊழலற்ற ஆட்சி நிர்வாகம் நடக்கக்கூடாது. எந்த பார்ட்டிகிட்ட இருந்து ஃபண்ட் வாங்கினாங்க, அது என்னவாக செலவழிக்கப்பட்டது? ஏற்கனவே சட்டமன்றத்தில் பதியப்படுகிற அனைத்துமே அவை குறிப்பில் வந்துடும். அதை தான் பொது இடத்தில் பேசும்போது ஏற்கனவே தீய சக்தி திமுகனே பதிவு பண்றாரு. பொது இடத்துல முதல்வர் பேசும்போது என்ன சொல்றாரு? இவங்க ஊழல் செய்தவர்கள், இவங்க வேற்று, அதாவது வேறு நாட்டுக்கு போயிட்டாங்கன்றதை பதிவு பண்ணுறாரு. மறுநாளுக்கு காலையில் நான் இல்லை உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து முன்னாள் அமைச்சர் பதிவு பண்ணுறாரு. இதெல்லாமே அப்போது யாரை குறிப்பிட்டு பேசுகிறாருன்னா தீய சக்தி திமுகவை தான். சார், எனக்கு புரியுது சார். புரியுதுங்களா? சாரி சார், எனக்கு ரொம்ப எளிமையான கேள்வி சார். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் அல்லது தாவேகாவினுடைய நிர்வாகிகள் பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டோம், பார்ட்டி ஃபண்ட் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய கருவூலத்துக்கு வருதுன்னு சொல்றோம் இல்லையா? எந்த பார்ட்டி சார் முந்தைய காலங்களில் வாங்கினது? திமுக, அதிமுக, காங்கிரஸ், இவர்கள் 3 பேர் தானே பிரதானமாக தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காங்க. 3 பார்ட்டியில எந்த பார்ட்டி கிட்ட இருந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க சார்? இவர்கள் மூவருமே வாங்கியதை தான் அவர் முதல்வர் மறைமுக போபஸ் ஊழலாம் உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை. நான் வேற சொல்லணுமா? ஊர் அறிஞ்ச விஷயம். இதெல்லாம் என்ன ஊழல் எல்லாருக்குமே தெரியும், காங்கிரஸ் எல்லாமே. அதனால நம்ம மறுபடியும் நீங்க சொன்ன மாதிரி பழைய கதைக்கு நம்ம திருப்பி போக வேண்டாம். இல்ல, தயக்கம் இல்லை, அதான் பதிவு பண்ணிட்டாங்க. கரூர்ல பேசும்போது தீய சக்தி திமுக ஊழல் பண்ணிருக்கிறதுன்றத இந்த பார்ட்டி ஃபண்டை பத்தி பேசுறாருல, அந்த இடத்துல பதிவு பண்றாரு. ஊழல் பண்ணிருக்காங்க. உங்களுடைய வார்த்தைக்கே வர நான், திமுக ஊழல் பண்ணிருக்குது. ஆமா, எத்தனை பேர் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? எத்தனை பேர் மேல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு? 60 நாட்களில் நீங்க இவ்வளத்தையும் எதிர்பார்க்கிறது உங்களை நான் வரவேற்கிறேன். ஆனா கால அவகாசம் தேவையில்ல. தவறு செய்பவர்கள்
பார்ட்டி ஃபண்டை திமுக தான் வாங்குச்சுன்னு தாவேகாவினுடைய எந்த அமைச்சர்களும் சொல்லல, தமிழ்நாடு முதலமைச்சரும் சொல்லல. தமிழ்நாடு முதலமைச்சரும் அமைச்சரும் சொல்லாத ஒரு வார்த்தையை சாரதி மட்டும் தான் சொல்றாரு. இல்ல, ஆதாரம் திரட்டினா ஆதாரம் திரட்டப்படும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர்கள் மீது ரொம்ப எளிமை சார். அமைச்சர்கள் மீது யார் சார் வாங்குனது சார்? அமைச்சர்கள் எந்த கட்சி சார் பார்ட்டி ஃபண்ட் வாங்குச்சு சார்? இதுதான் பொது வழியிலேயே சொல்லிட்டாரு முதல்வர். தீய சக்தி திமுக வந்து ஊழல் செஞ்சிருக்காங்கன்ட்டு கரூர்ல பேசும்போது பார்ட்டி ஃபண்ட் சொன்னது வெளிநடப்பு பண்ணது இல்ல சார். பார்ட்டி ஃபண்ட் வாங்குனத சொன்ன உடனே நான் சொன்ன உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் இல்ல சார், தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர்கள் பார்ட்டி ஃபண்ட் திமுக வாங்கியிருக்குன்னு சொன்னாங்களா? அதை சொன்ன உடனே சொன்னாங்களா? சட்டமன்றத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். தீய சக்தி திமுகன்னு பதிவு பண்ணாங்க முதல்வர். அவங்க கேக்குறாங்க தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி முதல்வர் பதிவு பண்ணதை நான் பதிவு பண்ணேன் சார். பதிவு பண்றேன். இல்ல சார், நீங்க டேட்டாவை சரியா சொல்லணும். நான் உங்களுக்கு குறுக்கிடணும்ன்றது என்னோட எண்ணம் கிடையாது. தவறான தகவல்கள் பதிவு செய்யப்படுது. பார்ட்டி ஃபண்ட் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சரை பின்னாடி திரும்பி பார்த்து முதலமைச்சர் கேட்டுட்டு தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. உடனே எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு என்ன சொன்னாரு? எந்த பார்ட்டி வாங்கினாங்க வெளிப்படையா சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்லலாம்ல சார், நம்ம கிட்ட தான் ஆதாரம் இருக்குது. ஆதாரங்களை திரட்டிட்டே இருக்கும். நீங்க கேட்கறதுக்கான விடைகள் கூடிய விரைவில் வரும். இதையும் பதிவு பண்றேன். ரெண்டாவது, நீங்க சட்டமன்றத்தில் பேசினதை கரூர்ல பேசும்போது என்ன சொன்னாரு? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க, ஓடிட்டாங்க என்றது. அப்போ பார்ட்டி ஃபண்டு யார் வாங்கினதுன்றது போன அரசு தான். தவறான ப்ரொஜெக்ஷன் இல்லையா சார்? அவங்க கேக்குறாங்க சார், அவங்க கேட்டதுக்கு பதில் இல்லையே. சட்டமன்றத்தில் கேட்கலையே. நின்னு கேட்டிருந்தா பதிவு பண்ணிருப்பாரு, நீங்க தான் வாங்கியிருக்கீங்கன்ட்டு. அதுக்கு தான் சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. சபாநாயகர் கேட்கிறாரு, ஒருவேளை இந்த கருத்து தவறாக இருந்தா அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்லி இருக்கலாம்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவர். சார், அவர் திமுகவுடைய தலைவர் அதிமுகவுடைய தலைவர் தாண்டி ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் பிரதான முதலமைச்சரை பார்த்து கேட்கிறாரு, எந்த கட்சிக்கு பார்ட்டிக்கு ஃபண்ட் கொடுக்கப்பட்டது வெளிப்படையாக சொல்ல முடியுமான்னு. சொல்றதுல என்ன சார் தயக்கம்? சொல்றதுல ஓடிட்டாங்களே சார் சட்டமன்றத்தை விட்டு. இருந்தா பதிவு பண்ணியிருப்பாரு முதல்வர், கண்டிப்பாக பதிவு பண்ணியிருப்பார். அதுல மாற்று கருத்தே கிடையாது, பண்ணியிருப்பாரு. அதன் பிறகு கரூர்ல நடந்த கூட்டத்துல பேசினார்ல, அப்போதான் சொல்லிருக்கலாம். அப்போதான் சொன்னாரு, சட்டமன்றத்துல சொல்லல, மக்கள் மன்றத்துல வைக்கிருக்கலாம். மக்கள் மன்றத்தில் பேசும்போதே பதிவு பண்ணாரு. நான் பார்ட்டி ஃபண்ட் சொன்னோன்னா வெளிநடப்பு ஓடி போயிட்டாங்கன்றாரு. அப்ப யாரை குறிப்பிட்டு பேசுறாரு? இவர்கள் வாங்கியது தானே. அதை ஆதாரம் இருக்குல்ல, 60 நாட்களில் ஆதாரம் கேட்கல, ஆதாரம் இருக்குல்ல. ஆமா, அப்ப ஆதாரம் இருந்ததுன்னா நடவடிக்கை தானே முதல்ல எடுக்கத்தான் செய்வாங்க. பொறுத்துருங்க, எல்லார் மேலயும் காத்திருப்பு சார். திரட்ட வேணாமா சார்? அப்ப இதுக்கு முன்னாடி திரட்ட வேணும்ல சார். திரட்டலையா சார்? எல்லாரோட அக்னி சார், இது நான் எப்படி சார் இது ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒரு பதிவு மட்டும் பண்றேன். போன்ற திமுக ஆட்சியில டாய்லெட்ல 800 கோடி ஊழல்னு உங்களுக்கு பதிவாச்சு. அது எல்லாமே லிஸ்ட்ல தானே இருக்கு. அதெல்லாமே ஆதாரம் எடுக்கணும்ல. எடுத்தால் அத்தனை அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீதும் அத்தனை உயர் அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு இப்போ இவங்க பதிவு பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன், இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸெல்லாம் எப்படி அது கரப்ஷன் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்ற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா? இன்றைக்கி ஆம்னி பேருந்து வந்து வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஊடகத்தில் தான் நீங்கள் போட்டிங்க. ஆம்னி பேருந்துகள் என்ன பதிவு பண்ணுறாங்க? கரப்ஷனே இல்லாமல் இருக்குது, அதனால் நாங்கள் அரசு பேருந்து என்ன விலை தராங்களோ 500 பேருந்துகள் நாங்கள் ஆம்னி பேருந்து நாங்கள் தரோன்றது பதிவு பண்ணுறாங்க. இது ஊழல் ஒழிலையா? பேசலாம். அப்போ இதை யோசிக்கணும்ல. அப்போது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். 60 நாட்களில் ஒரு மாற்றத்தை இன்னும் சிறப்பாக தரப்போகிறோம். 4.5 வருஷம் இருக்குது சார், ஆள போகிறோம். சிறப்பாகவே ஊழல்ன்ற ஒரு மாபெரும் அரக்கனை ஒழிக்க இன்றைய முதல்வர் வந்திருக்கிறாரு. தவறு செய்கிறவர்கள் அனைவரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும். பேசலாம். தமிழ்மணி சார், குறுக்கிட்டீங்க சார். சார், இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஒரு சாதாரண மனிதனாக ஒன்று, எவ்வளவு ரூபா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் நான் புரிஞ்சுக்கிறது, கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு 20% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தால் இருக்கலாம். நான் எனக்கு தெரியாது, இல்லைன்னு நான் யார் சொல்கிறதுக்கு. 20,000 ரூபான்னா 2,000 ரூபா 10% எக்ஸ்ட்ரா ஒரு கட்சிக்கு. இப்போ அது வந்து கஜானாவுக்கு வந்துருச்சுன்னா எப்படி வரும்? 20 ரூபா கான்ட்ராக்டு 20 ரூபா தான் சார். அதில் அந்த 2,000 ரூபா கான்ட்ராக்டுங்கிறது அன்னைக்கும் விட்டதாக சொல்லப்பட்டது. இன்றைக்கி 4 பேர் டெண்டர் கேட்குறான், ஹையஸ்ட் டெண்டர் எடுத்துக்கிறான். அதுவே தப்புன்றீங்களா சார்? அது
எனக்கு என்னன்னு புரியலன்னு சொல்றேன். சாரி சார், அது லாஜிக் தானே சார். இப்போ ஒருத்தவங்க ஊழல் செய்யறாங்க சார், அவங்கள்ட்ட இருந்து ஊழல் செய்து ஒரு கட்சி வந்து பணத்தை எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நாங்க ஊழல் செய்யக்கூடிய பணத்தை கஜானாவுக்கு கொண்டு வரோம்னு சொல்றது ஏற்புடையதா? அதுவே தவறாது. அப்ப ஊழல்வாதிகள் இருந்துட்டு தானே இருக்கிறாங்க. 10 ரூபாய்க்கு மட்டும் தான் பொருந்தும் சார். சார் அப்ப ஊழல்வாதி இருக்கிறாங்க சார். ஊழல்வாதி யாருன்னு உங்களுக்கு தெரியுது. பாட்டில் என்னங்க சார், நீங்க சார், அதான் சார். இல்ல அது ஒரு வருஷத்துல இல்ல குமார் சார், 3400 கோடி ரூபாய் வருது. குமார் சார், ஊழல்வாதி யாருன்னு தெரியுது. அவங்க கிட்ட இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. நாங்க கஜானா கொண்டு வந்து பார்ட்டி ஃபண்ட் என்பது பிளான் சாங்ஷன் இபி கனெக்ஷன், கார்ப்பரேஷனுக்கு வாட்டர் கனெக்ஷன், இதுகளுக்காக தான் பார்ட்டி ஃபண்ட் வார்த்தையை பயன்பட்டோம். அது இருந்தது பழக்கத்துல மக்கள். தமிழ்மணி சார் சொல்ற நுவான்சஸ் தெரியுது சார், நுணுக்கம் சார். இப்போ நான் வந்து ஒரு ஊழல்வாதி, நான் பணம் கொடுத்துட்டு இருந்தேன், அது ஒரு கட்சி கொடுத்துட்டு இருக்கிறேன், அதை நீங்க வந்து தடுத்துட்டு அந்த பணத்தை அரசு கருவூலத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா இனிமேல் அந்த பணம் கட்சிக்கு போகாது, கருவூலத்துக்கு வரும்னா ஊழல்வாதி இருந்துகிட்டு இருக்கிறாங்களே, அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலையே. அதுதான் நம்ம அதை வந்து அது எதுக்காகன்னா அது இன்னொரு புது வகையான ஒரு ஊழலை தான் அது உருவாக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதுவும் தவறு. அதுவும் தவறு. லஞ்சம் வாங்கப்பட்ட பணம் அரசாங்கத்துக்கு மட்டும் லஞ்சம் தேவையாங்கிற கேள்வியை தன்னால அதிலே பிறக்கிறதா தான் நீங்க கேட்கிறீர்கள். நான் கேட்கல, தமிழ்மணி சார் அவர் கேட்கறது யார் கேட்டிருந்தாலும் சரி. ஏன் என்று சொன்னால் என்ன ஆக்சுவல் அமௌண்ட்டோ அதன்படி அந்த கான்ட்ராக்டருக்கு கிடைத்தால் மட்டும்தான் அதை தரமாக அந்த வேலையை செய்ய முடியும். அதைத்தான் சார் இந்த ஒரு கேள்வி கேட்டுட்டு எந்த பார்ட்டின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன் அந்த பார்ட்டியை பாதுகாக்கணும், ஏன் அந்த நபரை பாதுகாக்கணும், ஏன் அந்த ஊழல் பணத்தை சரி செய்யறதுக்கான முயற்சி, கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்கி கொடுக்குறீங்களான்னு கேக்குறாரு. அதான் அதனுடைய கேள்வி எழத்தான் செய்யும். அரசாங்கத்துக்கு வந்துருச்சு, போன மாசத்துக்கு இந்த மாசத்துக்கு டிஃபரன்ஸே பாரு. அதனால்தான் நான் ஏற்கனவே பழைய கதையெல்லாம் சொன்னதே அதுக்கு தான். ஏன்னா ஊழலை ஒழிக்கணும்னா எப்படி சிம்பிளாக முதல்ல சிம்பிளிசிட்டியோடு இருக்கணும், எல்லாரும் சிம்பிளாக இருக்கணும். தனக்கு அரசாங்கத்தில் பழைய அந்த காலத்தில் எம்பிக்கே 500 ரூபா தான் சம்பளம் கொடுக்க சொல்லி காந்தி அது அதிகம்னு சொல்லியிருக்காரு. காந்திஜி அது அதிகம்னு சொல்லியிருக்கிறார். அதான் நம்மள சேவகர்கள் நமக்கு லிமிட்டாக தான் நமக்கு மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கிறோம், அதை உணர்ந்து வாழணும்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கிறது பல வழியில். நன்றி சார், நன்றி. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற கும்மிடிப்பூண்டியில் எம்எல்ஏ விஜயகுமார்னு சொல்லிட்டு அவரோட செயல்பாடுகளை பற்றி நீங்கள் உங்கள் கல ஆய்வுகளை பாருங்கள். அவர் கடுமையாக உழைக்கிறார். ஏன் கேட்டிங்கன்னா மக்கள் பணி தான் முக்கியன்றது. அவர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை, கொடுத்த வேலையை நம்ம சரியாக செய்யணுன்ட்டு. இதுபோல் அத்தனை எம்எல்ஏ முதல் கொண்டு உழைக்க, ஊழலை ஒழிப்போம்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. உழைக்க தயாராக இருக்கும். இவங்க பதிவு பண்ணது எல்லாமே கடந்த ஆட்சியில் நடந்தது தான். இப்போ அண்ணன் கூட பதிவு பண்ணார், ஏசிக்கு வந்து தனி 2 பார்க்கிங். இதெல்லாம் தீய சக்தி திமுக ஆட்சியில் இது போல் சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படியே இவர் இப்போ நடக்குமானால் இதை எங்ககிட்ட இதை தெரியப்படுத்தினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதை என்ன சார் பண்ணுது அப்போ? இல்ல அதுதான் இவர்கள் குறிப்பிடுறாங்க இல்லையா, ஆதாரமற்ற பதிவை பண்றாங்க இல்லையா, அது ஆதாரத்தோட கொடுத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்காக தான் சட்டம் தன் கடமையை செய்யும். ஊழல் என்ற மாபெரும் அரக்கனை, ஊழல் என்ற மாபெரும் நால்வருக்கும் நன்றி.